ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு நான்வெஜ் ஐட்டம் என்னென்னா மட்டன் குழம்பு. வாங்க இது வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது கேஸ் பற்ற வச்சு ஒரு குக்கர் வச்சுட்டேன். நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். இப்போ வந்து நல்லா குக்கர் சூடாகட்டும். நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது நல்லெண்ணெய் சேர்த்துட்டோம். இப்போ வந்து வெங்காயம் தக்காளியை போட்டுக்கலாம். பெரிய வெங்காயமும் தக்காளியும் நான் சேர்க்குறேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். நான் 1/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அது நெஞ்சு எலும்பில் வந்து நீங்கள் சூப்பு வச்சாலும் சரி, நீங்கள் வந்து குழம்பு செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். இது நல்லா வதங்கணும். இப்போ இதில் நெஞ்சு எலும்பு சேர்க்குறேன். மட்டனில் எலும்பு போட்டு நம்ம குழம்பு வச்சோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எலும்பில் தான் ஜாஸ்தி சத்து இருக்குது மட்டனில். அதனால் எப்பயுமே மட்டனில் இருந்து எலும்பு வச்சு குழம்பு வச்சோம்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்க்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். இது நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம தண்ணி ஊற்றி ஒரு 10 விசில் நாச்சு நம்ம விட்டுடலாம். இதை வந்து நம்ம சூப்பாக எடுத்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அது மாதிரி இல்லை கொஞ்சோண்டு பெப்பர் போட்டு குடித்தாலும் சூப்பராக இருக்கும். இது நெஞ்சு எலும்பு இருக்கனால நம்மளுக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ குக்கர் மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது கண்டிப்பாக வச்சாலும் ஒரு 10 விசில் விட்டால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்குள்ளேயும் நம்ம வந்து ஒரு தேங்காய் பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் தேங்காய் எடுத்திருக்கேன். இதோட கொஞ்சோண்டு கசகசா சேர்க்குறேன். இதோட 2 பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சோண்டு சீரகம் இதை போட்டு நம்ம நல்லா பேஸ்ட் போல் அரைச்சிட்டு வந்துடணும். இப்போது 10 விசில் வந்துருச்சு. நம்ம இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ திரும்பவும் கேஸ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுருக்கோம். இப்போ கொஞ்சம் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போது ஆயில் ஹீட் ஆனோடனே நான் முருங்கைக்காவும் கத்திரிக்காவும் வெட்டி வச்சுருக்கேன். நம்ம அதை சேர்த்துக்கலாம். மட்டன் குழம்புக்கு முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இதோட நம்ம மிளகாத்தூள், மல்லித்தூள்லாம் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கிட்டு இப்போ இதில் புளித்தண்ணி சேர்த்துக்கலாம்.
கத்திரிக்காய் போட்டால் கொஞ்சம் புளிப்பு தண்ணி சேர்க்கணும். நல்லா கொதிக்கட்டும். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கணும். இப்போ கொதி வரட்டும், நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ தேவையான அளவு நான் உப்பு சேர்க்குறேன். இது லைட்டாக கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம். இப்போது குக்கர் வந்து விசில் அடங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். இதை வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த சூப்பை வந்து கொஞ்சம் நம்ம எடுத்துக்க போகிறோம். இந்த குழந்தைங்க வீட்டில் இருக்கனால அவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கறதுக்காக நான் சூப்பை எடுத்துக்கிறேன். இதில் வந்து நீங்கள் கொஞ்சோண்டு பெப்பர் தூள் கலந்து கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு, ரொம்ப நல்லது. பெரியவங்களும் சாப்பிட்லாம். இது பாருங்கள், இது மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போது நான் நெஞ்சு எலும்பு எப்படி இருக்குன்னு பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. இதில் வந்து குழம்பு வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி ரொம்ப நல்லது. சளி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நெஞ்சு எலும்புலாம் வச்சு கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க. இப்போ குழம்பு வந்து நம்ம குக்கரில் மாற்றிக்கலாம். இப்போது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டோம். இப்போ கடைசியாக என்ன சேர்க்க போகிறோம்னா, நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். தேங்காய், பட்டை, கிராம்பு, கசகசெல்லாம் சேர்த்துருக்கோம்ல. இதில் வந்து நம்ம கரம் மசாலா பதிலாக இந்த மாதிரி நம்ம அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம குக்கரில் சேர்த்துடலாம். இதையும் நல்லா கலந்துட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப கெட்டியமாக இருக்குது, தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் அரைச்ச தண்ணி இருக்குது, அதை சேர்த்துக்கிறேன். நம்மளுக்கு இன்னும் வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் போதும். அதுக்கப்புறம் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம உப்பெல்லாம் நல்லா சேர்த்துட்டோம், எல்லாமே சேர்த்துருக்கோம். அவ்வளோதான். இன்னமும் ஒரு 10 நிமிஷத்தில் குழம்பு நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் கடைசியில் கொஞ்சோண்டு புதினா சேர்க்குறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். இதெல்லாம் எங்கள் அம்மா எங்களுக்கு சொல்லி கொடுத்தது. நாங்கள் இப்படி தான் செய்வோம். பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல, வாசம் சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.